نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. அன்பார்ந்த பட்டவகுப்பு ஆலிம்களே, ஒவ்வொரு நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அன்றாட வாழ்வின் தினசரி நிகழ்வுகளை நாம் முத்தாய்ப்பாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் நேற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகையிலிருந்து அசர் வரைக்கும் உண்டான நேரத்தில் எதுவும் திட்டமிடப்படாத யதார்த்த வேலைகளில் இருப்பாங்க. யாராவது வெளியூர்ந்து வந்தால் சந்திப்பார்கள். அதே மாதிரி சஹாபாக்களுக்கான ஏதேனும் தேவைகள் இருந்தால் உடன் செல்லுவார்கள். வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அங்கு சென்று அந்த வேலைகளை என்ன செய்வாங்க, முடித்துட்டு வருவாங்க என்று பார்த்தோம். இப்போ அசருக்கான பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, வந்து முன் சுன்னத்து 4 ரக்காஅத்தை பள்ளியில தொழுவாங்க. மற்ற எல்லா பக்துகளுக்குண்டான சுன்னத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, வீட்டில் தான் தொழுகிறாங்க. ஆனா அசரு தொழுகையினுடைய அந்த முன் சுன்னத்து 4 ரக்காஅத்தை பள்ளியில் தொழுது விட்டு வருகின்ற சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொல்லுவாங்க, ரஹமல்லாஹு இம்ரஅன் ஸல்லா கப்லல் அஸ்ரி அர்பஆ. அசருக்கு முன்பாக 4 ரக்காஅத்து முன் சுன்னத்து தொழுத மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, நிஅமத் செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, துஆ செய்வாங்க. அசரு தொழுகை தொழுது முடித்ததற்கு பின்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ரேரு சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசிஹத்து செய்வது. அப்படியாக ஒரு நாள் அசரு தொழுகை தொழ முடித்ததற்கு பின்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து அமர்ந்து இந்த வார்த்தை சொன்னாங்க, மா அத்ரி உஹத்திஸுக்கும் பிஷைஇன். உங்கள்ட்ட என்ன பேசுறது என்று எனக்கு தெரியல என்று பெருமானார் சொன்ன உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இன் கான கைரன் ஃபஹத்திஸ்னா வ இன் கான கைர தாலிக ஃபல்லாஹு ரசூலுஹு அலம். நல்ல விஷயமாக இருந்தால் நீங்க என்ன செய்யுங்கள், இடத்திலே பேசுங்கள். இல்லை என்றால் அல்லாஹ் ரசூல் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சஹாபாக்கள் சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் சொன்னாங்க, மாமின் முஸ்லிமின் யத்தஹரு ஃபயுதிம்மு தஹூர் அல்லதி குதிப அலைஹி. ஒருவருக்கு கடமையான அந்த உதுவை மிகச்சரியாக செய்து ஃபயுஸல்லி ஹாதிஹி ஸலவாத்தில் ஹம்ஸி, 5 நேர தொழுகைகளை சரியாக அவர் தொழுது வந்தால் இந்த தொழுகைகள் என்பது இல்லா கானத் கஃபாரத்தல் லிமா பைனஹுன்ன, ஒவ்வொரு தொழுகைக்கும் இடையிலுள்ள அந்த செயல்களுக்கு கஃபாராவாக குற்றப்பரிகாரமாக மாறிவிடும் என்று பெருமானார் சொல்லறாங்க. அப்ப அசருக்கு பின்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில பேசியது, உபதேசம் செய்தது என்பது ரொம்ப குறைவான விஷயம்தான். அப்ப அசருக்கு பின்னாடி அநேகம் என்ன வேலை பார்த்திருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா, நாம ஆரம்பத்துல சொன்னோம், இஷ்ராக்கு தொழுகைக்கு பின்பாக, இஷ்ராக்குடைய நேரத்திற்கு பின்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் எல்லா மனைவிமார்கள் வீட்டிற்கு என்ன செய்வாங்க, காலை நேரத்துல போய்விட்டு வருவாங்கன்னு சொன்னோமா அல்லவா? அதே மாதிரி அசரு தொழுகைக்கு பின்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா மனைவிமார்கள் வீட்டுக்கும் போய் மனைவி பார்த்துட்டு வந்துருவாங்க. எல்லா மனைவி வீட்டுக்கும் போவாங்க. யாருடைய வீட்டில் அன்று தங்கியிருக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு கடைசியா வருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பெருமானாருடைய முக்கியமான அன்றாட வாழ்வியல் சுன்னத்துக்கள் ஒரு சுன்னத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த 11 மனைவிமார்களையும் காலையிலையும் பார்த்திருக்கிறாங்க, மாலையிலையும் பார்த்திருக்கிறாங்க. அன்றாட தினம் ஒரு மனைவியோடு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவர்கள் வாழ்ந்திருப்பதாக நான் பார்க்கிறோம். அதே மாதிரி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பகல் நேரம் குறைவாக இருந்தால் அப்ப எல்லா மனைவிமார்கள் வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது. அப்ப அசருக்கு மக்ரிபுக்குமான நேரம் ரொம்ப சுருக்கமா இருக்கும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த மனைவியின் வீட்டுல தங்கி இருக்கிறார்களோ அந்த மனைவியின் வீட்டிற்கு மற்ற எல்லா மனைவிமார்களும் வந்துருவாங்க. அல்ல யார் வர விருப்பப்படுகின்றார்களோ அந்த மனைவிமார்கள் அங்க வந்துருவாங்க. அப்படியா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வீட்டுல இருக்கும் போது ஒரு மனைவி என்ன செய்யறாங்க, அங்க வந்துடுறாங்க. ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, அங்க வந்துடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விட்டு உள்ள வர்றாங்க. ஸைனப் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. வமத்த யதஹு லிமஸ்ஸிஹா, ஸைனப் ரலியல்லாஹு அவங்களை தொடுவதற்காக என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டுறாங்க. நீட்டும் போது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு குரல் கொடுக்கறாங்க, ஹாதிஹி ஸைனப், ஹாதிஹி ஸைனப், உட்கார்ந்து இருக்கிறது ஸைனப். என்ன விஷயம் அப்படின்னா, இது இன்னைக்கு எனக்கான நாள், எனக்கான நாள். இந்த இடத்துல என்னுடைய வீட்டுல யார் வந்து உட்கார்ந்து இருக்கிறா, ஸைனப் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க என்று சொன்ன உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டு அப்படி எடுத்துருவாங்க. நீட்ட கை எப்படி எடுத்துருவாங்க,
எடுத்த உடனேயே ரெண்டு பேத்திற்கு மத்தியில வார்த்தை போர் ஆரம்பிக்கும், சப்தம் உயரும், மகரிபுக்கான வாங்கு சொல்லப்படும். வெளியில் அபூபக்கர் ரலியல்லாஹு தொழுகைக்காக உள்ள போகும் பள்ளிக்கு கடந்து செல்கிற நேரத்துல சப்தம் வரும். உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் உக்ருஜ் இல ஸலாத்தி, நீங்க தொழுகைக்கு வந்துருங்க. வஹது ஃபி அஃவாஹின் துராப, இந்த ரெண்டு பேர் வாயில மண்ணை போட்டு மூடிட்டீங்க, என்ன செஞ்சீங்க, வந்துருங்க. அவ்வளவு சத்தம் போட்டு பேசாங்கன்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா எங்க வந்துருவாங்க, தொழுகைக்கு வந்துருவாங்க. இப்ப ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு ஸைனப் ரலியல்லாஹு சொல்லி காட்டுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை போயிட்டாங்க. இப்ப தொழுது முடிச்சிட்டு அவங்க வர்றதுக்கு முன்னாடி எங்கத்தான் வந்துருவாங்க, வீட்டுக்குள்ள யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு வந்துருவாங்க. வந்து சத்தம் போட்டு போவாங்க பாரு என்று சொல்லி முடிப்பாங்க. அதே மாதிரி தொழுகை முடிஞ்சு அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்வாங்க, நேரா ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு என்ன செய்வாங்க, வந்து சொல்லுவாங்க, ஃபகால லஹா கௌலன் ஷதீதா ஃபகால அத்தஸ்னஈன ஹாதா, இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்களா பெருமானாருக்கு முன்னாடி என்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்வாங்க, சத்தமிட்டு போவாங்க. அதே மாதிரி அஸருடைய நேரத்திற்கு பின்பாக மனைவிமார்கள்ல பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட நிறைய கேள்விகளை கேட்பாங்க. நிறைய கேள்விகளை கேட்டு அவங்களுக்கான மார்க்கத்தின் விளக்கங்களை தெரிந்து கொள்வாங்க. உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லலாம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படி கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உஹது களத்தில் ஏற்பட்ட கடுமையான அந்த சூழ்நிலை மாதிரி வேறு ஏதேனும் சூழ்நிலை உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிறதா அல்லாஹ்வுடைய பாதையில் என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு சென்ற நேரத்துல அங்கு கல்லடிப்பட்டார்களே அந்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டுவாங்க. இன்னொரு நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்பாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் மறுமையில் என்ன செய்வான், கேள்விகளுக்கு ரொம்ப லேசாக என்ன செய்வான், கேட்பதாக குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றானே, அப்படி கேள்விகளுக்கு கேட்கப்பட்டு வேதனையும் செய்யப்படுமா அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்க நிலைமையில என்று சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அல்லாஹ் அங்கு லேசான கேள்வி கேட்பதாக குர்ஆன்ல வருவது என்பது என்ன அப்படின்னா, முஃமின்களுக்கு அவர்களின் அமல்கள் எடுத்து காட்டப்படும், அவர்களுக்கான அந்த நியாமத்துகள் அல்லாஹ் என்னவெல்லாம் செஞ்சிருக்கான்னு காட்டப்படும். அதுதான் லேசான கேள்விகளுக்கு. யாருக்கு கேள்விகளுக்கு கேட்கப்பட்டு வேதனை கொடுக்கப்படும் என்றால், யார் அல்லாஹ்வுடைய ஹிசாபுடைய நேரத்துல அல்லாஹ்வுடைய கேள்விக்கு மறுதலிக்கிறார்களோ, மறுப்பு தெரிவிக்கிறார்களோ, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஆதாரங்கள் கொண்டு வரப்பட்டு அவருடைய தவறுகள் நிரூபிக்கப்பட்டு அதற்கு பின்பாக தண்டனை கொடுக்கப்படும் என்று சொல்லுவாங்க. அப்ப மக்ரிப் வரைக்கும் உண்டான இந்த மிக சுருக்கமான நேரத்துல பெரும்பாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மனைவிமார்களோடு இல்லத்துல இருந்ததாக நாம் வரலாறுகள்ல பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை மக்ரிப் தொழுகையிலிருந்து பெருமானாருடைய அன்றாட வாழ்வியல் எப்படி இருக்குது என்பதை பார்ப்போம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ